வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மேலே தாங்க vlog ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஆந்திரா பச்சை மிளகா பருப்பு கடையால் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியை எங்கள் நானம்மா எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பைசி ஃபுட் விரும்புகிற எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வச்ச பாசிப்பருப்பு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கரண்டி எண்ணெய், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு இறக்கிடணும். இப்போது குக்கர் ஸ்டவ்வில் வச்சாச்சு. நம்ம இது ரெடி ஆகிறதுக்குள்ளே பச்சை மிளகா பாசிப்பருப்பு கடையலுக்கு தேவையான மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 6லேருந்து 7 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இது ஆந்திரா ஸ்டைலுன்றனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் காரம் அதிகமாக சாப்பிட்றனால நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக நீங்கள் பச்சை மிளகாவோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் இந்த கடையலுக்கு தேவையான உப்பு நம்ம இந்த மசாலாலேயே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது குக்கர் விசில் வந்துடுச்சு, பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும். நார்மலாக சாம்பார்லாம் கடைவோம்ல, அந்த மாதிரி மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கணும். நல்லா கடைஞ்சதும் இந்த கடையில் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து இது 3மே கலந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 6 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. 1 கை கறிவேப்பிலை, அப்புறம் 2 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருந்த கடையில் சேர்த்து நம்ம இறக்கிட வேண்டியதான். கொதிக்க வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி குழம்பு கொதிக்க வச்சனால இப்போ கொதிக்க வைக்கக்கூடாது. கொத்தமல்லி தாராளமாக சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், பச்சை மிளகா பாசிப்பருப்பு கடையல் ரெடி. சுட சாதத்தோட இந்த பச்சை மிளகா பாசிப்பருப்பு கடையல் சேர்த்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எங்களை மாதிரியே சிம்பா வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் இந்த சம்மருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் ஃபீட் பண்ணலான்றதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எங்கள் டாக்டர் சிம்பாவுக்கு சஜஸ்ட் பண்ண ஃபுட் தான். இது வீக்லி ட்வைஸ் நாங்கள் ஃபீட் பண்ணுறோம். இது அவனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லோ பம்ப்கின் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன ப்ரீட் இருக்கோ அந்த ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சிம்பா குட்டியாக இருக்கனால அவனுக்கு கொஞ்சமாக தான் நாங்கள் குவான்டிட்டி எடுத்துப்போம். அந்த எல்லோ பம்ப்கினை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்குது. தாராளமாக நீங்கள் உங்கள் பெட்க்கு ஃபீட் பண்ணலாம். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்த பிறகு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிடும். இதை அப்படியே எடுத்து ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சம்மர் சீசன்ன்றனால நீங்கள் உங்கள் பெட்டுக்கு தர ஃபுட்டில் தாராளமாக 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பாவோட ஃபுட் ரெடி. பெட் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அவங்க குழந்தையாக இருக்கும்போது நம்ம வாங்குகிறோம். அவங்களுக்கு உலகமே நம்ம தான் ஆகிடுவோம், நமக்கு உலகமே அவங்க தான் ஆகிடுவாங்க. பெட் வச்சுருக்கவங்களால இது ரிலேட் பண்ண முடியும். ஸோ சிம்பாவோட விஷயத்தில் நாங்கள் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம். ஃபுட்லேருந்து மெடிசன்லேருந்து டாக்டரை 1 or 2 கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அவனுக்கு எதுவாக இருந்தாலும் தர்றது. லன்ச் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அம்மா ஈவினிங்காக ரத்னா ஸ்டோரில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி, ஹஸ்பண்டும் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர 4 o'clock ஆகும். வெயிலெல்லாம் போன பிறகு போகலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock கிளம்பிட்டோம். அம்மா ஆக்சுவலி ஆர்கனைஸ் பண்ண கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க.
உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து கிளாஸ் வேர் தான் வச்சுருந்தாங்க. போனதும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. கலெக்ஷனும் நிறைய இருந்தது. சரி எல்லாத்தையும் ஒன்ஸ் பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு ஏதாவது வாங்கிட்டு வரவான்னிட்டு. அம்மா சொன்னாங்க இல்லை நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், இப்போதைக்கு கண்டெய்னர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு. எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. எல்லாத்தையும் ஒன்ஸ் பார்த்துட்டு அம்மா சொன்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் வீட்டுக்கு வரவே ஒரு 6:30 அப்படி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். தம்பி வந்து அன்றைக்கி நைட் டின்னருக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா கேட்டிருந்தான். அவன் மார்னிங்கே சொல்லிட்டு போயிட்டான் நைட்டு பாஸ்தா பண்ணி வைக்கானிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆனியன், ஒரு கேரட், ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான். எனக்கும் அம்மாவுக்கும் ஆஃப்டர்நூன் பண்ண கடையில் இருந்தனால அதுக்கு தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணேன். பாஸ்தாக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேபிள் ஃபைனாக கட் பண்ணி வச்சாச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலான்னுட்டு ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. தண்ணி கொதிக்கும் போதே லைட்டாக சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது பாஸ்தா சேர்த்து, பாஸ்தா வந்து 90% குக் ஆனால் போதும். இந்த அளவுக்கு குக் ஆன பிறகு அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிக்கணும். இப்போது நார்மல் வாட்டர் அது மேலே ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து ஒன்றோட ஒன்று வந்து அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போது இதை அப்படியே வந்து ஒரு சைடாக வச்சுட்டு நம்ம பாஸ்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதும் அதை அப்படியே வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதே பேனில் தான் இப்போ வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர், நான் வந்து 3 பட்டர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மைதா கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆல்ரெடி வந்து காசி ஆற வச்சுருந்த மில்க்கு அது சேர்த்து நல்லா மைதா வந்து கட்டி கட்டியாக இருந்ததில் அதெல்லாம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணால் இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல பாஸ்தா அது இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் ஒரிகனோ இது 3மே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் நல்லா க்ரீமியான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போயிருந்தது. மாம் டாட்டர் vlog சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.